அப்படிங்கிறது தான். நீங்கள் அப்போது எந்த கட்சி ஆரம்பித்தாலும் எது பண்ணாலும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல. அப்போ அவங்க வந்து இல்லை நான் பாஜகவோட பி டீம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக பாஜகவோட ஐடியாலஜிக்கு எல்லாமே நான் அகெயின்ஸ்டாக பண்ணுவேன்னா அப்போ அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே ஆல்ரெடி. அப்போ நீங்கள் அவங்களோட 10-11 ஆயிர மாட்டிங்களா? இன்னொன்று உங்களுக்கு பின்னாடி வந்திருக்கவங்களாம் யார்? தேசியவாதிகள் தானே. அப்போ அந்த தேசியவாதிகள்லாம் இன்றைக்கி நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சோஷியல் மீடியாவை பாருங்கள் எடுத்து ஃபுல்லாக எல்லோரும் நாங்கள் இல்லை, நாங்கள் இதுலேருந்து வெளியில் வரோம், நாங்கள் வீத லீடர்ஸ்லேருந்து நாங்கள் வெளியில் வரோம், இந்த ஸ்டாண்டு வந்து எங்களுக்கு பிடிக்கல, இவர் சொன்னது தப்பு, நீ வீட்டுக்கு வெளியில் வந்து நீ இந்துவா வீட்டுக்குள்ளே வெளியில் வந்தப்போதுன்னு சொல்லி எல்லாருமே பாருங்கள். விஜய் அவர்கள் பேசுகிற வந்து ஊழல் ஒழிப்பு கொள்கைகளுக்கும் பாஜகவோட கொள்கைகளுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் என்னப்பா நீங்கள் வந்து மலைக்கும் மடுவுக்கு உள்ளதை வந்து நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்கள் வந்து வாயில் சொல்லிட்டு இருக்காரு. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இனி நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் முக்கிய விருந்தினர் பாஜகவின் ஸ்டேட் ஸ்போக்ஸ் பர்சன் மதிப்புக்குரிய திரு சூறாவளி சுமதி அவர்கள். அக்கா நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட்கா, தேங்க்யூக்கா. பொதுஜன அரசியலை காமன் மேன் பாலிடிக்ஸ் முன்னிறுத்தி அண்ணாமலை அவர்கள் வந்து களமிறங்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் 2031 ஆட்சி மாற்றம் வந்து நிச்சயம் அப்படி சொல்லியிருக்காரு அவர். இது அவரோட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எதை வந்து பேஸ் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? லைக் ஓவரால் உங்களுடைய ஐடியா. ஒரு பக்கம் அவரே தான் சொல்கிறாரு அவங்களாம் புதுசாக வந்திருக்கவங்க அவங்கள கை தூக்கி விடணும் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் அவரே தான் ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்றாரு. அப்போ என்ன ஸ்டாண்டில் இருக்காருன்றதை அவர் தான் சொல்லணும். ஒரு பக்கம் அவரே தான் சொல்கிறாரு 1 கோடி பேருக்கு மேலே வந்து அவருக்கு ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு மரியாதை கொடுக்கணுன்றாரு. அப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு இன்டெலெக்சுவல் ப்ரொஃபைல். அவர் எப்போவுமே வந்து என்ன பேசுகிறாரோ அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக நிற்பார். அதுதான் அண்ணாமலை அவர்கள்கிட்ட நம்ம எல்லாருமே ரொம்ப அட்மையர் ஆகிற விஷயம். அவர் ஒரு நல்ல இன்டெலெக்சுவல் ப்ரொஃபைலு, பேசுகிறதுலையும் ஆகட்டும் அவரோட ஞாபக சக்தியும் ஆகட்டும் ரொம்ப இதாக இருக்கும். இன்னொன்று அவர் அவ்வளோ சீக்கிரம் வேறு யாரும் ஒருத்தவங்க ட்ராப்பில் மாட்டிட முடியாது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த எதிரில் இருக்கிறவங்களாம் வைக்கிற ட்ராப்பில் மாற்றாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறது பாருங்கள், முன்னுக்கு பின் முறைனா போன திமுக ஆட்சியில் திமுகவை அப்படி ஏற்றிங்கல்ல, அப்போ திமுகவையும் மக்கள் தானே ஓட்டு போட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டு தான் அவங்கள கொண்டு வந்தாங்க, அவங்கள நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்கங்கிறீங்க. புஷி ஆனந்த் வந்து அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்தவர், சபாநாயகராக இருந்தார்ல. அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்தே இங்கே வந்து இதில் இருக்கிறவர் எம்எல்ஏவாக இருந்தவர். கொளத்தூரில் இவரை தோக்கடிச்சார்ல ஸ்டாலின் அவர்களை, அவரும் முன்னே இருந்து இருக்கிறவர். இது மாதிரி நிறைய ஏற்கனவே இருக்கிறவங்களெல்லாம் அங்கே அந்த கட்சி இந்த கட்சியிலேருந்துலாம் எடுத்து போட்டு தான் விஜய் அவர்கள் வந்து கேண்டிடேட்டை நிற்க வச்சு போட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கிறாங்க அப்படின்னா, முதல் முறையாக வந்திருக்கா அவங்களுக்குன்னா அந்த டைம் கொடுக்கலாம், ஒரு 6 மாதம் டைம். அந்த டைம் கொடுத்து அதுக்குள்ளே அவங்க எப்படி பண்ணுறாங்க? யாருமே இங்கே வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க எம்பியாக இருக்காங்க அவங்களே படித்து எதுவும் பண்ணுறதில்ல. அவங்கவுங்களுக்கு அந்தந்த துறை ரீதியான அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுவாங்க, என்ன பண்ணணும், இதில் என்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன ப்ரொசீடிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை இவங்க செய்வாங்க. அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது இன்னொன்று சொல்கிறாரு, நான் வந்து இந்த மத அரசியல், ஜாதி அரசியல், மதம் ஜாதி இதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்றாரு. சரி ஓகே, யாருமே இங்கே வந்து யாரும் வெளியில் நம்ம வந்து சாமி சிலையை கையில் தூக்கிட்டு நம்மளாம் அலையில, எல்லோரும் வீட்டில் தான் வச்சுருக்கோம். ஆனால் சட்டசபையில் உட்காந்து ஒரு சபாநாயகரை ஒரு செஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி பைபிள் வாசகத்தை படிச்சுட்டு தொடங்குறாரு. அப்போ அதையே அண்ணாமலை அவர்கள் கண்டிக்கல. நான் உங்கள் மதம் நீங்கள் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ கும்பிடுங்கண்ணா, அது எப்படின்னா நீங்கள் சட்டசபையில் வந்து வாசிப்பீங்க அப்படின்னு கண்டம் தெரிவிச்சிருக்காரா? இது வந்து தமிழ்நாடு எல்லாருக்கும் சமமானது, ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி மதவாதம் இதுக்கு பேர் சொல்லியிருக்காரா? சொல்லலைல்ல. அப்போ யாரெல்லாம் வந்து சட்டசபையில் இருக்காங்களோ, நான் வந்து சிவ வழிபாடு பண்ணுறேன், நான் எந்திரிச்சோன்னா ஒரு தேவாரம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பேன், நான் ஒரு திருவாசகம் சொல்லிட்டு தான் நான் பேச ஆரம்பிப்பேன், நான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிப்பேன்னு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கிளம்புனா சட்டசபை முழுக்க மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுமா இல்லை பஜனை மடம் மாதிரி இருக்குமா? எல்லாம் வந்து பஜனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். அப்போது சட்டசபை அப்படிங்கிறது வந்து மக்களோட பிரதிநிதிகளாக நீங்கள் போயிருக்கீங்க, அங்கே அனைவருக்குமானவர்கள் இருக்காங்க, நீங்கள் அனைவருக்குமான மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை கொடுப்பேன், என் ஆட்சியில் எல்லாரும் சமமாக நடத்தப்படுவாங்கன்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் அந்த சட்டசபைக்குள்ளே வந்து சபாநாயகர் வந்து பைபிள் வசனத்தை படிக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு இஸ்லாமியவர் வந்து ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி தொழுகை பண்ணிவிட்டு அதை என்ன துவாவா அது நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறாரு. இந்த பக்கம் உதயநிதி எந்திரிச்சு சனாதனத்தை ஒழிச்சே தீர்வுங்கிறாரு. இத்தனையும் நடக்குது சட்டசபையில். அப்போ அதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது கண்டனத்தை தெரிவித்தாரா?
அப்போ சனாதனத்தை ஒழிக்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் மதத்தை வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னா அப்போ யாருக்கு இதை சொல்கிறாரு? யார் வெளியில் வந்து மத பிரச்சாரம் பண்ணுறா? யார் வெளியில் வந்து மதமாற்றம் பண்ணுறா? பாஜக சொல்கிறாரா? மதமாற்றம் பண்ணுறது யார்? மதமாற்றம் கிடையாது. நீங்கள் அந்த இந்துத்துவா நான் அண்ணாமலை அவர்களை கேள்வி கேட்குறேன். யாரை வச்சு கூட்டிகிட்டு வரணும்னு கேட்குறாரு? இஸ்லாமிய சகோதரர்களை சொல்கிறாரா? கிறிஸ்துவ சகோதரர்களை சொல்கிறாரா? ஏன்னா எந்த இந்துவும் வெளியில் போய் இந்தாண்ணே பகவத்கீதை வச்சுக்கணேன் அண்ணே நீ இந்துவாக மாறிடுனேன் எந்த இந்துவாவது சொல்லி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்துக்களே அவங்களே பொட்டு வைக்கிறது இல்லை, விபூதி வைக்கிறதுல, குங்குமம் வைக்கிறதுல. நீ இந்துவான்னு கேட்டால் அப்படியா அப்படின்ற நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 67லேருந்து திமுக இங்கே ஆட்சி பண்ணி இங்கே நம்ம மக்களை அப்படி ஒரு குழப்ப நிலையில் வச்சுருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி யார் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து மதத்தை எடுத்துகிட்டு வரா? வெளியில் வந்து தெருவுக்கு தெரு நின்று ஃபேம்லெட் கொடுக்கறது, மதமாற்றம் பண்ணுறது. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நான் நீங்கள் சொன்ன பதிலுக்கு எனக்கு எப்படி தோணுது நான் சொல்லிடுறேன். இப்போ பாஜக அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது மேடம், லைக் எப்படின்னா இந்துத்துவா அது இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நம்ம இப்போ நீங்கள் அந்த கையில் கட்டியிருக்கிறது அது எல்லாமே பார்க்கும்போது சாமி சிலைன்னு கிடையாது, அது அடையாளம் இருக்குது இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறேன். மேபி அவளை அப்படி யோசித்து வெளில வரும்போது நம்ம எல்லாம் ஒன்று, அந்த சாமி இது இந்துத்துவா இந்து அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரோ? அப்போ பாஜக சொல்கிறாரோ? கிறிஸ்தவர்களை சிலுவை போடாமல் வெளியே வந்துருங்கன்னு சொல்லுவீங்களா? இஸ்லாமியர்களை குல்லா வைக்காமல் வெளியே வந்துருங்கன்னு சொல்லிடுவீங்களா? சொன்னால் தப்புங்க, அது சொன்னால் தப்பு. அவங்கவுங்களோட மத அடையாளங்களோடு அவங்க இருக்கிறாங்க, அப்படி வளர்க்குறாங்க அவங்க பிள்ளைகளை, அது கரெக்டு. ஆனால் இந்துக்கள் ஆல்ரெடி அவங்களோட மத அடையாளங்களை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறவங்களாம் விரல விட்டு எண்ணிடலாம். விபூதி வச்சா அசிங்கம்னு நினைக்கிறாங்க, குங்குமம் வச்சா அசிங்கம்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேர் திருநாமம் இந்த நாமம் போடுறாங்களா? நாமதாரிகள்னே இருக்கிறாங்க பிராமணர்களில் நிறைய பேர். இல்லை இதுலேயுமே அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் நாமம் போடுறதில்ல, நிறைய அதுக்கு அல்லாத பிசியில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து நாமம் போடுறவங்களா இருக்கிறாங்க. வெள்ளாளர்களில் கூட நாமம் போடுற வெள்ளாளர்கள் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி எத்தனை பேர் நாமம் போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் பட்டை போடுறாங்க? எத்தனை பேர் விபூதி முதல்ல வைக்கிறாங்க? சும்மா சின்னதாவது ஒரு விபூதி வைக்கிறாங்களா? குங்குமம் வைக்கிறாங்களா? ருத்ராட்சம் எல்லோரும் போடுறாங்களா? எல்லோரும் கழுத்தில் துளசி மாலை போடுறாங்களா? போடுறதில்ல. ஆல்ரெடி இந்துக்கள் யாருமே அவங்களோட அடையாளம் இல்லாமல் தான் தெரிஞ்சுக்கிட்டு தெரியுறாங்க. யாராவது வீடு பூந்து வந்து உங்களுக்காக நான் மண்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறேன்னா உட்காந்து கும்பிட்டுட்டு போக்கா எந்த சாமியாக இருந்தானே அப்படின்னு மண்டியை போட்டு ப்ரேயர் பண்ணி அவங்களும் ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு ஆமன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்ருக்குறாங்க. அப்படி தான் இந்துக்கள் இருக்காங்க. இந்துக்கள் யாரும் மதவெறியோட எல்லாத்தையும் என் மதத்துக்கு மாற்றியே தீர்வேன், இங்கே எல்லோரும் இந்துக்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிலாம் யாரும் நினைக்கிறது இல்லை. யார் மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு தெரியுறா? நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பாஜக அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்துத்துவா அப்படின்றீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், பிரச்சனைகளில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம். சரியா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஓடி வராங்க பேசுகிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஓடி வராங்க பேசுகிறாங்க. அதே இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த நியாயத்தை கூட கேட்காம, அதாவது அழுதுட்டு வரப்பிள்ளையே திருப்பி அடித்து அனுப்புகிற மாதிரி பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுறதுக்கு எந்த ஒரு இஸ்லாமியரும் வந்து கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. ஆனால் அவங்க மத உணர்வு புண்பற்றுன்னு 144 போடுது அப்போ இருக்கிற அரசு. அப்போ நாங்கள் போய் கேள்வி கேட்குறோம், எங்கள் கோவிலில் நாங்கள் விளக்கேற்றுறதுக்கே நாங்கள் போனால் ஒரு 2 லிட்டர் எண்ணெயை வாங்கி ஊற்றி திரிய போட்டு விளக்கேற்றிட முடியாதா? அதுக்கே நாங்கள் கோர்ட்டில் போய் 100 வருஷம் போராட்டம், 100 வருஷம் கழித்து ஒரு தீர்ப்பு வருது. அப்போ அந்த தீர்ப்பில் போய் விளக்கேற்றிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம், கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்குங்க, நாங்கள் எங்கள் எதுவும் பண்ணல, கோர்ட்டு தீர்ப்பு எப்படியோ போங்க, ஆனால் பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளோதானே. ஆனால் நீங்கள் இப்போ வந்த தாவேக அரசும் திருப்பி உச்சநீதிமன்றம் போயிருக்கு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றக்கூடாதுன்னு. அப்போ நாங்கள் கேள்வி கேட்குறோம், எங்கள் கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் விளக்கேற்றுனா உங்கள் மனசு எப்படி புண்படும்? இவ்வளோ தான் சிம்பிள் கேள்வி எங்களுக்கு. நானும் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு இஸ்லாமியரும் நாங்கள் தாயா பிள்ளையாக பழகிறோம். ஆனால் நான் கார்த்திகை தீபத்துக்கு வாசலில் விளக்கு வச்சா அவர் மனசு புண்படும் அப்படின்னா அப்போ நாங்கள் தாயா பிள்ளையாக பழகிறோன்றது உண்மையா? ஆனால் அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி கொடுத்தாலும் நாங்கள் வாங்கி தின்னுக்கிறோம், கஞ்சி கொடுத்தா வாங்கி குடிச்சுக்கிறோம். ஆனால் என்னைக்காவது நாங்கள் எங்கள் சாமிக்கு படித்த பொங்கலை கொடுப்போமா? கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க. நாங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், எங்கள் வீட்டில் நான் நடக்கிறத சொல்கிறேன், தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ நாங்கள் எல்லா கிருஷ்ண ஜெயந்திலேருந்து எது பண்ணாலுமே சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தனியாக எடுத்து வச்சுருவோம். ஏன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவங்க வாங்க மாட்டாங்க சாமிக்கு வச்சா. நாங்கள் சாமிக்கு வைக்காததை தனியாக எடுத்துக்கிட்டு போய் இல்லைக்கா சாமிக்கு வைக்கலன்னு சொல்லி கொடுக்கணும் ஒருத்தரையும் அவங்கள்ட்ட, அப்போ தான் அவங்க கையிலே வாங்குவாங்க. நம்ம அப்படி இல்லையே, யார் எதை கொடுத்தாலும் வாங்கி தந்துட்டு இதில் வேறு கேட்டுப்போம் வைக்கமே இல்லாமண்ணே கேட்க எங்கண்ணே பிரியாணி எங்கண்ணே அப்படின்ட்டு. அப்படி தானே இந்துக்கள் இருக்கோம். அப்போ ஏன் எங்களை மதவாதிகள்ங்கிறீங்க? அப்போ நாங்கள் மதச்சார்பற்றவர்கள், நாங்கள் எல்லாரையும் சமமாக நடத்துங்கன்னு சொல்கிறவங்கள மதவாதிகள்ங்கிறீங்க. நீங்கள் ஒரு சிறுபான்மையினர் அப்பீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்துக்களை போட்டு அடிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து மதச்சார்பற்றவர்கள்ங்கிறீங்க. இது என்னங்க அநியாயம்னு கேட்டால் எங்களை மதவாதிகள்ங்கிறீங்க. அப்போ இந்துக்கள் புரிஞ்சுக்கணும், நமக்காக பேசுகிறாங்க அவங்கள எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, நம்மளும் போட்டு அடிக்கிறோமே அப்படிங்கிறத இந்துக்கள் புரிஞ்சுக்கணும். அதை இப்போ இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமே அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ அவர் நான் அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே போகிறாரா?
அதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாரா அப்படின்ட்டு தெரில. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் இங்கே எங்களுக்கு ஓட்டு போடுறீங்க போடாதீங்க. தேசியம் அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. ஏங்க நான் தேசியவாதின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த இந்தியன் தமிழன் இந்த சாக்கடையே வேணாங்க, அரசியல் இந்த சாக்கடையே வேணாங்கிறாரு. இந்தியனாக இருக்கிறதோ தமிழனாக இருக்கிறதோ எப்படிங்க சாக்கடையாக முடியும்? இந்த சாக்கடை அரசியல் வேணாங்கிறாரு. என்ன ப்ரெஷரில் இருக்காரு? யார் அவங்கள வந்து ட்ராப் பண்ணுறாங்க? யாரோட ட்ராப்பில் போய் மாட்டுறாரு? அதான் எங்களுக்கு புரியல. நான் இந்தியனாவோ தமிழனாவோ இருக்கிறது எப்படி வந்து சாக்கடை அரசியல் ஆகும் சொல்லுங்கள்? நீ இந்தியனா தமிழனான்னு கேட்குறவங்க வந்து சாக்கடை அரசியலா? ஒன்று நான் தமிழனாக இருக்கணும், எனக்கு அடுத்த ஐடென்டிட்டி இந்தியனா ரெண்டுமே இல்லையா? ரெண்டுமே என்ன சொல்கிறாருன்னா வந்து இல்லை எனக்கு வந்து இது வேண்டாம், தமிழன் என்றது ஒரு பெருமை தான், இந்தியன் ஒரு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறுத்திருக்கணும்ல. அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே போக வேணாம், இது சாக்கடை அரசியல் அப்படின்னா அப்போ எங்களுக்கு புரியல. அப்போ ஏன்னா நாங்கள் இதை எதிர்பார்க்கல அவர்கிட்ட. நாங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டப்போ கூட நாங்கள் என்ன சொன்னோன்னா, அவர் ஒரு ஆகச்சிறந்த தேசியவாதி. அவர் எங்கே போனாலும் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் என்ன செஞ்சாலும் தேசத்துக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டார், தேசியவாதியாக தான் இருப்பார், அந்த கருத்துக்களை தான் முன் வைப்பார். அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. கண்டிப்பாக வந்து நம்மளோட தர்மத்துக்கு எதிராக எதுவும் பேச மாட்டார். அப்படிங்கிறது தான். நீங்கள் அப்போது எந்த கட்சி ஆரம்பித்தாலும் எது பண்ணாலும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல. அப்போ அவங்க வந்து இல்லை நான் பாஜகவோட பி டீம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக பாஜகவோட ஐடியாலஜிக்கு எல்லாமே நான் அகெயின்ஸ்டாக பண்ணுவேன்னா அப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே ஆல்ரெடி. அப்போ நீங்கள் அவங்களோட 10-11 ஆயிர மாட்டிங்களா? இன்னொன்று உங்களுக்கு பின்னாடி வந்திருக்கவங்களாம் யார்? தேசியவாதிகள் தானே. அப்போ அந்த தேசியவாதிகள்லாம் இன்றைக்கி நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சோஷியல் மீடியாவை பாருங்கள் எடுத்து. ஃபுல்லாக எல்லோரும் நாங்கள் இல்லை, நாங்கள் இதுலேருந்து வெளியில் வரோம், நாங்கள் வீத லீடர்ஸ்லேருந்து நாங்கள் வெளியில் வரோம், இந்த ஸ்டாண்டு வந்து எங்களுக்கு பிடிக்கல, இவர் சொன்னது தப்பு, நீ வீட்டுக்கு வெளியில் வந்து நீ இந்துவா வீட்டுக்குள்ளே இரு, வெளியில் வந்தப்போதுன்னு சொல்லி எல்லாருமே பாருங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க பாஜகக்காரங்க தான் போடுறாங்க, நான் வீட்டுக்குள்ளேயே இந்து வெளியில் இருந்துன்னு. வீத லீடர்ஸில் போனவங்க எத்தனை பேர் வந்து இன்றைக்கி ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றி அண்ணாமலை அவர்கள் படம் வச்சுருந்தவங்க வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து சாமி படம் போட்டு ஓம் படம் வச்சு நெத்தியில் பட்டை போட்டு நாமம் போட்டுலாம் எல்லா டிபியை மாற்றிக்கிட்டு வராங்க. அப்போ இவர் புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு பின்னாடி வந்திருக்க க்ரௌடு யார், நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க யார்? அந்த மாதிரி இருந்தால் அப்போ வேணாம் தானே அர்த்தம். போனான்னா ஒரு வேணாம் தான் அர்த்தம். பிகாஸ் ஆமாம், அப்போ அவர் ஐடியாலஜி மாற்றிக்கிறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி போன தொண்டர்கள் முடிவு பண்ணிக்கணும், அந்த ஐடியாலஜியில் நம்ம ட்ராவல் பண்ணலாமா, இது நமக்கு சரியாக வருமா வரலையாங்கிறத தொண்டர்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த முடிவை தான் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. அப்போ அவர் இந்த முடிவை எடுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்க தொண்டர்கள் வந்து அதிருப்தியை தெரிவிக்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன் இங்கே. அப்போ அதுக்கப்புறம் இனி அவரோட ஐடியாலஜிக்கு தகுந்த மாதிரியான தொண்டர்கள் இனிமேல் வந்து சேருவாங்க உள்ள, அது அவரோடது. ஆனால் நாங்கள் கேட்குறது எங்களோட ஆதங்கம் என்னென்னா, இங்கே என்ன பிரச்சனை, இங்கே யார் வந்து மதத்தை வெளியே தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கா, அதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து மதவாதி, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்துங்க நீங்கள் இந்துக்களுக்காக பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழாது. அப்போ ஓட்டுக்காக தான் நாங்கள் இங்கே அரசியல் பண்ணோம்னா அப்போ இந்துக்களோட பிரச்சனைகளை யார் தான் பேசுவா? வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸும்பாங்கள்ல, இங்கே யார் குரலற்றவர்களாக இருக்காங்களோ அவங்களோட குரலாக தாங்க நாங்கள் ஒழிக்கணும். எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாமல் போங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாளைக்கு அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறப்ப நான் யோசிப்பாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஒரு கோயிலுக்கு ஒரு பிரச்சனை, இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா இவங்க தான்ப்பா வந்து நிற்பாங்க அப்படின்றத மக்கள் உணர்வாங்க. ஆனால் அதுக்கான அடித்தளத்தை போடாமே போனால் நாங்கள் வரலாற்று துரோகிகளாக பதியப்பட்டுருவோம். எங்கள் தர்மத்துக்காக எங்களோட மக்களுக்காக நாங்கள் பேசலை. ஏன்னா இன்றைக்கி இங்கே யாராவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால இவ்வளோ பிரச்சனைன்னு கூட தெரியாத ஒரு குழந்தையா இருக்குன்னா அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தானேங்க. இன்றைக்கி ஏன் இந்த ஃபோக்ஸோ வழக்கில் நம்ம இவ்வளோ தூரம் இது பண்ணுறோம்? ஏன் அது ஒரு ஒன்றுமே தெரியாத குழந்தை, அந்த குழந்தைகிட்ட ஒரு ஆம்பளை இப்படி நெருங்கினா இவனால் நமக்கு பிரச்சனைன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு அடலசென்ட்டில் இருக்க லேடிக்கு ஒரு பெண்ணுக்கு தெரியும் இவன் நெருங்கினா அப்படின்னு, அது கூட தெரியாமல் அந்த குழந்தை மாமா மாமா அண்ணன் அப்பா அண்ணன்னு விளையாடிட்டு தான் இருந்திருக்கும் அந்த குழந்தை. அப்போ அப்படி இருக்காங்க இன்றைக்கி இந்துக்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க இந்துக்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனைன்னு கூட அவங்களுக்கு தெரியலங்க. அவங்களுக்கு வாயை திறந்து கேட்கக்கூடாது. ஏங்க என் கோவிலில் விளக்கேற்றினா உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கூட கேட்க தெரியாத அப்பாவி இந்துக்களாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக நாங்கள் பேசுகிறோங்க, அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாமல் போயிட்டு போங்க, நீங்கள் எங்களுக்கு ஆட்சி கொடுக்காமல் போயிட்டு போங்க. நீங்கள் எத்தனை எம்பிக்கள் கொடுத்தீங்க பாஜகவுக்கு, ஆனால் உங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி வந்து மத்திய அரசு வந்து உங்களுக்கு நலத்திட்டங்களை இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஓட்டு அரசியலுக்காக நாங்கள் அரசியல் பண்ணல, மக்களுக்காக நாங்கள் அரசியல் பண்ணுறோம். மக்களோட பிரச்சனைகளுக்காக களத்தில் நிற்கணும், மக்களுக்கு எது முக்கியமோ அதை கொடுக்கணும். மக்களுக்கு நலத்திட்டங்கள் நாங்கள் இன்றைக்கி பிரதம மந்திரியோட வீடு கட்டும் திட்டத்தில் இந்துக்களுக்கு மட்டும்தான் வீடுகள் கொடுக்குறோமாங்க. எத்தனை இஸ்லாமியர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் அந்த இதில் நலத்திட்டத்தில் பயன்பட்டுருக்காங்க. எவ்வளவோ நலத்திட்டங்கள், டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. 60 லட்சம் டாய்லெட்டுகள் தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்துக்களுக்கு மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்காங்களா? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. முத்ரா லோன்லேயே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே. இந்துக்களுக்கு மட்டும்தான் லோன் கொடுத்துருக்காங்களா? இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பாரத பிரதமர் அவர்கள் சிறுபான்மையினருக்குன்னே தனியாக எவ்வளோ ஸ்கீம்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸு, அவங்களுக்கு ஸ்பெஷலாக மானியம் கொடுத்து, பெண்கள் தொழில் முனைவோர் ஆகணும்னா அவங்களுக்கு தனியாக சப்சிடி கொடுத்து எவ்வளோங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. விமன் ட்ராப் அவுட்ஸ் இருக்கக்கூடாது, கேர்ள்ஸ் ட்ராப் அவுட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாரு. ஸ்பெசிஃபிக்காக நார்மலாக இருக்கிற கேட்டகரி கிடையாது, ஒன்லி ஃபார் வந்து இவங்களுக்கு மைனாரிட்டி பீப்புளுக்கு மட்டும்.
அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறவரை நீங்கள் அந்த மதவாதி மதவாதி மதவாதின்னு நீங்கள் பச்சை குத்திக்கிட்டே இருந்தீங்களா, முத்திரை குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி நார்த்தில் இருக்கிற இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் பாஜக தான் நமக்கு சேஃப்டின்றதை உணர்ந்திருக்காங்க. அதனால தான் 2வது முறையும் 3வது முறையும் திரும்ப 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 பாஜக ஆட்சிக்கு வந்துட்டுருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உண்மையான மதச்சார்பற்றவர்கள் நாங்கள் தான். இங்கே வெளியில் இருக்கவங்க எல்லாரும் போலி மதச்சார்பின்மை பேசிகிட்டு இருக்காங்க, சியூடோ செக்யுலரிசம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயோ இஸ்லாமியர்கள் வருத்தப்பட்டுருவாங்க, ஐயோ கிறிஸ்தவர்கள் வருத்தப்பட்டுருவாங்க, ஆனால் இந்துவை தூக்கி போட்டு மீதி. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களும் நல்லா இருக்கணும், கிறிஸ்தவ சகோதரர்களும் நல்லா இருக்கணும், இந்துக்களும் நல்லா இருக்கணும். எல்லோரும் அமைதியாக வாழுங்க, எல்லோரும் ஒத்துமையாக வாழுங்க, எல்லோரும் இந்தியர்களாக இருங்க. இதைத்தானே நாங்கள் சொல்கிறோம். அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இங்கே யார் ஆட்சியில் இருக்கிறத விட பாஜக ஆட்சியில் இருந்தால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றத இஸ்லாமிய கிறிஸ்தவர்களே புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே இங்கே தமிழ்நாட்டில் இந்த திமுக 67லேருந்து அவங்க மண்டியை கழுவி 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 ஐயோ பாஜக உள்ள வந்துடும், பாஜக. இன்றைக்கி தானே சில இஸ்லாமியர்களாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, பாஜக உள்ள வந்தால் என்னையா, நீ என்ன பண்ணிட்ட எங்களுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இந்த கேள்வி அவங்களுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கிறப்போ கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் வந்து இப்போ எங்கள் கட்சியில் சேர்றாங்க. எத்தனை கிறிஸ்தவ பாதிரியார்கள் பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே நீங்கள்லாம் என்ன அநியாயம் பண்ணீங்க, எங்கள் பாஜக எவ்வளோலாம் நல்லது பண்ணியிருக்கு அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அப்போது இந்த மாற்றம் இங்கே தொடங்கியிருக்கு, பேசு பொருளாக இருக்குது. இந்துக்கள் இப்போ தான் தூக்கத்துலேருந்து முடிச்சு முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்னைக்கு ஒருங்கிணைஞ்சு வாக்கு வங்கியாக எங்களோட தர்மத்தை பற்றி தப்பாக பேசணுன்னா உனக்கு ஓட்டு போட மாட்டோம், எங்கள் சாமியை இழிவுபடுத்தணுன்னா உனக்கு ஓட்டு போட மாட்டோம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் காவடி தூக்கிட்டு ஓடுவாங்க. அப்போ அந்த அடையாளத்தை மறைச்சிக்கோங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எதுக்குங்க வீட்டுக்குள்ளே வச்சு மறைப்பாங்க? ஒரு விஷயத்தை எனக்கு வெளியில் காமிக்க வெக்கமாக இருக்குன்னா தானே மறைச்சி ஒடிச்சு வைப்பாங்க. நான் ஒரு விஷயத்தை பெருமையாக நினைக்கிறேன்னா ஏங்க நான் அதை வந்து மறைக்கணும்? யோசிச்சு பாருங்கள். நான் இந்துங்கிறத நான் பெருமையாக நான் வெளியே சொல்லிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவராக நான் கிறிஸ்தவன்னு பெருமையாக வெளியே வந்து சொல்லிக்கோங்க. ஒரு இஸ்லாமியராக நான் ஒரு இஸ்லாமியன்னு பெருமையாக சொல்லிக்கோங்க. உதயநிதி மாதிரி ஐ எம் எ ப்ரௌட் கிறிஸ்டியன் அப்படிங்கிறத வந்து கற்றுவீங்க. இஸ்லாமியர்கள்ட்ட போய் அவங்களுக்கு சார்பாக பேசிக்கிங்க. இந்து மட்டும் சனாதனத்தை ஒழிச்சே தீர்வோம்பிங்க. அதுதான் மதவாதம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வார், கிறிஸ்துவ பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்வார், இந்துக்களோட பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்கிறார். அப்போ அதுதான் மதச்சார்பற்ற அரசு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தி என்ன வேணால் கலர் சாயம் பூசுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், மக்கள் ஒரு ஸ்டேஜில் உணர்ந்துப்பாங்க இது மக்களுக்கான அரசு. கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பறிவற்ற ஒரு மனுஷனுக்கும் கூட எங்களோட நலத்திட்டங்கள் முழுசாக போய் சேரணும். விஜய் அவர்கள் பேசுகிற வந்து ஊழல் ஒழிப்பு கொள்கைகளுக்கும் பாஜகவோட கொள்கைகளுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் என்னப்பா, நீங்கள் வந்து மலைக்கும் மடுவுக்கு உள்ளதை வந்து நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. விஜய் அவர்கள் வந்து வாயில் சொல்லிகிட்டு இருக்காரு நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். அப்படியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் என்னங்க அப்படி லஞ்சமே இல்லை, ஊழலே இல்லை. ஏங்க நீங்கள் வந்து 60 நாள் ஆச்சு காவல்துறை உங்கள் கையில் இருக்குது, இன்னை வரைக்கும் போதையை ஒழிக்க முடியல உங்களால். எங்கே பார்த்தாலும் கஞ்சா ட்ரக்ஸ் எல்லாம் இன்னும் அதே மாதிரி திமுக ஆட்சியில் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதில் டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ 20 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க, வீடியோவோடு எடுத்து போட்டுட்ருக்காங்க. அதையே உங்களால் சரி பண்ண முடியல. லஞ்சம்ங்கிறது புறையோடி போய் கிடக்குது நம்ம தமிழ்நாட்டில். இவர் சரி பண்ணிட்டாராம், அதை நாங்கள் நம்பணும். உங்கள் மாவட்ட செயலாளர்களே போய் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. வேலூரில் செங்கல் சூளை உரிமையாளர்களாக ரோட்டில் வந்து உட்காந்தாங்க ஸ்ட்ரைக்கில். பாருங்கள், தாவேகா மாவட்ட செயலாளர்கள் வந்து மாதம் 1 லட்சம் கேட்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியலன்னு. இப்போ இந்த வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணாங்களே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், அதில் ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்சம் வாங்கினாங்க, 30 லட்சம் வாங்கினாங்கன்னு 100 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி பெரியதாச்சு. ஆனால் இவர் விஜய் தரப்பு அவர்கள் தரப்புலேருந்து யாருமே தாவேகாச்சது வாயே திறக்கலை, அது எதையும் சொல்ல. நிர்மல்குமார் அவர்கள் மட்டும் வந்து அதெல்லாம் சும்மாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாம் கரெக்டாக நடக்குதுங்கன்ட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் அலிகேஷன் ஒன்று வந்தால் அதுக்குள்ளே இறங்கி அதை ப்ரூவ் பண்ணுறதே கிடையாது. அப்போ போட்டிருக்க நீங்கள் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள்னு போட்டிருக்கவங்கள எத்தனை பேர் பணம் கொடுத்துருக்காங்க, உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா, அவங்களோட குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை பரிந்துரையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்க ஞான சௌதரின்னு தாவேக்கா வச்சுருந்தவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்கள் தான் லிஸ்ட்டு கேட்டார், மாவட்ட செயலாளர் எல்லார்ட்டையும் லிஸ்ட்டு வாங்கி அவங்கள போடுறாரு. அப்போ மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் காசை வாங்கிட்டு அவங்கள பேர் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. திமுககாரங்க இல்லை பாஜகக்காரங்க கொடுக்கல, இல்லை அதிமுககாரங்க கொடுக்கல, உங்கள் தாவேக நிர்வாகி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து எப்படி இந்த மாதிரி உங்கள் கட்சிக்குள்ளேயே உங்களால் லஞ்சத்தை ஒழிக்க முடியல, ஊழல் ஒழிக்க முடியல? நீங்கள் தான் பாரத பிரதமர் பாருங்கள், 12 வருஷம் ஆச்சு. நீங்கள் இப்போ ஆட்சி அமைச்சிங்க 60 நாள் தாங்க ஆகுது. 60 நாளில் இவ்வளோ ஊழல் புகார். அவர் 12 வருஷம் ஆச்சு. ஏதாவது அவரோட கேபினெட்டில் இருக்கிறவங்களையோ அவங்களோட அமைச்சரவை மேலே சரி மோடி அவர்கள் மேலேயோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட உங்களால் சொல்ல முடியலைங்க. ஊழல் குற்றச்சாட்டு திமுக மாதிரி நீ வாடா என் ஏரியாவுக்கு வாடாங்க மாதிரி கோர்ட்டில் வாங்க நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்களா, இது வரைக்கும் திமுக வரலாற்றில் யாரும் நிரூபித்ததே இல்லை அப்படிம்பாங்க. தப்பு செய்யலைன்னு சொல்ல மாட்டாங்க, நீ வந்து நிரூபிப்பாங்க.
ஆனால் இது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் கொடுத்துட்ருக்கிறார் மோடி அவர்கள் 12 வருஷமாக. அதுக்கு முன்னாடி 3 டைம் சிஎம்மாக இருந்திருக்காரு. எந்த இடத்துலையுமே அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை இதை பண்ணிட்டாரு, மக்கள் காசை கொள்ளையடிச்சிட்டாரு, இது பண்ண கிடையாது. அப்போ அப்படி இருக்கிற ஒருத்தரோட கூட வந்து நீங்கள் வந்து எப்படி தாவேக்காவை கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரியல. தாவேக்கால முதல்வர் அவர்கள் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது மீட்டிங்கு இந்த மாதிரி வந்தால் தான் பேசுகிறாரு. அப்பையும் கூட நடுவில் இருக்கிற இஷ்யூஸ், ஏன்னா நடுவில் ப்ரெஸ் மீட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கப்போ மக்களோட பிரச்சனைகள் என்ன, எதெல்லாம் வந்து பேசு பொருளாக இருக்குது, அதுக்கு என்ன போய் சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபன் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு என்டர்டெய்னர், ஒரு நடிகராக வந்து எப்படி மக்களை என்டர்டெயின் பண்ணணும், எப்படி இது பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதுபோல் அவர் வந்து உட்காந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மக்களை நல்லா பாட்டு டான்ஸு ஓடுறது வச்சு செஞ்சு விடுங்க அப்படின்றது இப்படின்றது எல்லாம் பண்ணி மக்களை நல்லா அப்படியே வைப் பண்ணி அழகாக அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவ்வளோதான். பல்வேறு விஷயங்களை நம்மோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். அடுத்த சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.